தாதன் திருவாசல் அருள்மிகு காமாட்சியம்மன் ஸ்ரீ மதுரை வீரனாலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா காரப்பிடாக்கை தெற்கு ஊராட்சிக்குட்பட்ட தாதன் திருவாசல் மேற்கு திசையில் அமைந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு காமாட்சியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய நூதன வர்ண கலாபரண ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவினை ஒட்டி 28ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தியுடன் முதல் கால யாகசாலை பூஜையும் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாகசாலை பூஜை, விநாயகர் பூஜையுடன் கோபூஜையும் பூர்ணாகுதியும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை தாதன் திருவாசல் கிராம நிர்வாகிகள், கோவில் மருளாளிகள் செய்திருந்தனர். காமாட்சியம்மன் மதுரை வீர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலானது சுமார் ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் இந்த குலதெய்வமாக வைத்து வழிபட்டு வந்திருந்தோம். ஆண்டாண்டு காலமாக இது கீர்த்து கொட்டகையில் வைத்து தான் இவ்வளவு நாளும் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்திருந்தோம். இப்பொழுது இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஒரு மனதாக நாங்கள் முடிவெடுத்து இந்த ஆலயத்திற்கு ஒரு ஆலயம் அமைத்து நல்ல சிறப்பாக வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் எங்களுடைய மரலாளிகள் அனைவரும் பங்களிப்பு செய்து பற்றாக்குறைக்காக வெளியில் வசூல் செய்து இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக அமைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இது மிக சிறப்பாக